வாழ்க்கையில் சூழ்நிலை காரணமாக பல தவறுகள் செஞ்ச ஒருத்தன் ஒரே ஒரு தவறை திருத்திக்கும் போது அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் ஒரு இளம் வயது திருடன் இருந்தான். அவன் பாட்டியும் இருந்தாங்க. அந்த பாட்டி ஒரு நாள் அவன்கிட்ட, இப்படியே நீ வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதை எப்போ தான் மாற்றிக்க போகிற? நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டியா? நீ குடிக்கிற, சூதாடுற, திருடுற, பொய் சொல்கிற, உன்னோட வழியை நீ மாற்றிக்கவே மாட்டியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டாங்க. எப்படி பாட்டி என் வழியை நான் மாற்றிக்குவேன்? நான் என் வறுமையை மறக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு சில சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக தான் சூதாடுறேன். நாம் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் திருடுறேன்னு சொன்னான். அப்படின்னா குறைஞ்சது ஏதாவது ஒரு விஷயத்தையாவது மாற்றிக்கன்னு பாட்டி சொன்னாங்க. அந்த திருடன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ரொம்ப நல்லது பாட்டி, இனிமே நான் பொய் சொல்கிறத நிறுத்திக்கிறேன். நீங்கள் வற்புறுத்தினதுனால இந்த கணத்திலிருந்து நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொன்னான். அந்த நகரத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் ராஜாவுக்கு தான் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவரோட மந்திரி சரியில்லை. அந்த மந்திரி உண்மையே பேசுறதில்லைங்கிறதுனால ராஜா உண்மையிலேயே நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க விரும்பி ஒரு நாள் இரவு பிச்சைக்கார மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவனை போலவே உடை அணிஞ்சிக்கிட்டு அந்த தெருவில் நின்றுட்டு இருந்தார். அந்த நேரம் அந்த திருடனை பார்த்த ராஜா, நீ எங்கே போகிறேன்னு அவன்கிட்ட கேட்டார். அப்போ அவனுக்கு அவன் பாட்டிக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வரவும் அவன் வாயிலேருந்து உண்மை மட்டுமே வந்துச்சு. ஏன் கேட்குறீங்க? நான் ராஜாவோட அரண்மனைக்கு போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருள்களை திருட போகிறேன்னு சொன்னான். அரண்மனைக்கா அப்படின்னு கேட்ட ராஜா சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா என்னை பின்தொடர்ந்து வான்னு சொல்லிட்டு அவனை பல தெருக்கள் வழியாக நடந்தே கூட்டிகிட்டு போனார். கடைசியாக கம்பீரமாக உயர்ந்து நிற்கிற ஒரு அரண்மனையோட வாயிலில் வந்து நின்னாங்க திருடனும் ராஜாவும். காவலர்கள் அவங்களோட பணியை மாற்றுறதுக்காக கொஞ்சம் இடைவெளி விடுறப்ப சிம்மாசன அறைக்கு போ, அங்கே அரியணைக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கிறத நீ பார்ப்ப, அந்த பெட்டிக்குள்ளே உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும்னு மாறு வேடத்தில் இருக்கிற ராஜா சொன்னார். அந்த திருடன் காவலர்களை தாண்டி மெதுவாக உள்ளே போனான். அவன் தான் திருடுறதுல நிபுணனாச்சே, அதனால் சிம்மாசன அறைக்கு போக அவனுக்கு எளிமையான ஒரு வழி கிடச்சிச்சு. அங்கே போய் அரியணைக்கு கீழே அவன் ஒரு வெள்ளி பெட்டியை பார்த்தான். அவன் அந்த வெள்ளி பெட்டியை திறந்து பார்த்தப்ப அதில் 3 பெரிய வைரங்கள் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 3 வைரங்களையும் எடுத்து அவனோட சட்டப்பைக்குள்ளே போடும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த 3 வைரங்களை வச்சுக்கிட்டு நான் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பணக்காரன் ஆயிடுவேன். இந்த 3 வைரங்களுமே எனக்கு தேவையா? எனக்கு எதுக்கு 3 வைரம் அப்படின்னு யோசித்தான். அப்போ அவனுக்கு முதல்ல நாம் நம்மளோட மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு 2 வைரங்கள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சவன் அந்த பெட்டியில் ஒரு வைரத்தை திருப்பி வச்சான். காவலர்களை கடந்து அரண்மனையை விட்டு நழுவி வெளியில் வந்தான். அங்கே இருளில் அந்த பிச்சைக்காரர் காத்துக்கிட்டு இருந்தார். என்ன, நீ தேடி வந்ததை திருடிட்டியான்னு கேட்டார். ஆமாம், நான் 2 வைரங்களை திருடிட்டேன், ஒன்றை அங்கேயே விட்டுட்டேன். நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கல்ல, உங்களுக்கு என்ன வெகுமதி வேணும்னு கேட்டவனுக்கு அவன் தான் பாட்டிக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வரவும் அந்த ராஜா கிட்ட, நீங்கள் எனக்கு உதவி பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு வைரத்தை தந்துடுறேன்னு சொல்லி பிச்சைக்காரர் போல இருக்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு வைரத்தை கொடுத்துட்டு அவன் தன்னோட குடிசையை நோக்கி போனான். ராஜாவும் அவனை பின்தொடர்ந்து போனார். அவன் அந்த பாட்டியோட எளிமையான சின்ன குடிசைக்குள்ளே நுழையிறத பார்த்தாரு. ராஜா இப்போ தன்னோட மாறு வேடத்தை கலைச்சிட்டு அவரோட அரண்மனைக்கு திரும்பினார். அடுத்த நாள் காலையில் அவர் தன்னோட மந்திரியை அழைச்சி, இன்னைக்கு இரவு அரண்மனையில் ஒரு திருட்டு நடந்திருக்கு, உடனே அதை பற்றி விசாரித்து என்ன திருடப்பட்டிருக்குங்கிறத கவனித்து என்கிட்ட வந்து சொல்லுன்னு உத்தரவு போட்டார். உடனே அந்த மந்திரி சிம்மாசன அறைக்கு நேரடியாக போய் அந்த பெட்டியை வெளியே எடுத்து அதை திறந்து பார்த்தாரு. அதில் ஒரு வைரம் இருக்கிறத பார்த்தாரு. வித்தியாசமான நிகழ்வாக இருக்கே, புதையல் திருடப்பட்டிருக்கு, ஆனால் எல்லாமே திருடப்படலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்தாரு. ஹான்னு சிரிச்சுக்கிட்டு மந்திரி தனக்குள்ளே பேசிக்கிட்டாரு. யாருக்கு இதெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட சட்டப்பைக்குள்ளே ஒரு வைரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படியே ஓடி வந்து, மன்னா மன்னா, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, நம்ம புதையல் திருட்டு போயிடுச்சு, பெட்டி இப்போ காலியாக இருக்குன்னு சொன்னார். ஆமாம், பெட்டி காலியாக தான் இருக்குன்னு சொன்ன ராஜா, அப்படின்னா அந்த திருடன் வீட்டுக்கு காவலர்களை அனுப்புன்னு உத்தரவு போட்டார். உடனே காவலர்கள் அந்த திருடன் வீட்டுக்கு போய் அவனை இழுத்துட்டு வந்தாங்க. அங்கே ஒரு தூக்கு மரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதில் தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. திருடனை பார்த்த மந்திரி, ஏன் இப்படி பண்ண? ராஜாவோட புதையலை எதுக்காக திருடின? அந்த 3 வைரங்களும் எங்கே அப்படின்னு கேட்டார். அந்த திருடன் ரொம்ப நேர்மையாக உண்மையை மட்டும் பேசினான்.
ஆமாம், நான் திருடினேன். ஆனால் 3 வைரங்களையும் திருடலை. அதில் ஒரு வைரத்தை அந்த பெட்டியிலே விட்டுட்டேன். நான் 2 மட்டும்தான் திருடினேன்னு சொன்னான். என்ன பொய் சொல்கிறியா? 3 வைரங்கள் இருக்கிறப்ப எந்த திருடனாவது 2 மட்டும் எடுத்துகிட்டு போவானா அப்படின்னு மந்திரி கேட்டார். அப்போ அந்த திருடன் ஆமாம் அதுதான் உண்மைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த 2 வைரங்களையும் என்ன பண்ணின, அதை காட்டுன்னு மந்திரி கேட்டார். திருடன் அவனோட சட்டப்பைக்குள்ளே கையை விட்டு ஒரே ஒரு வைரத்தை மட்டும் வெளியே எடுத்தான். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு வைரம்தான் இருக்குது. இன்னொரு வைரத்தை எனக்கு உதவி பண்ண பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னான். இவன் பொய் சொல்கிறான். எந்த திருடன் தான் திருடினதை மற்றவங்களோட பகிர்ந்துக்குவான் அப்படின்னு மந்திரி கேட்டார். இப்போ அங்கே கம்பீரமான உடையில் சிம்மாசனத்தில் இருந்த ராஜா பேச ஆரம்பித்தார். அந்த திருடன் சொல்கிறது உண்மைதான். பிச்சைக்காரன் உடையில் மாறு வேஷத்தில் போனது நான் தான். உண்மையிலேயே அவன் எனக்கு ஒரு வைரத்தை கொடுத்தான். ஆனால் அந்த இன்னொரு வைரம் எங்கங்கிறத தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்ன அரசர் தான் காவலர்கள்கிட்ட மந்திரியோட சட்டப்பைக்குள்ளே இன்னொரு வைரத்தை தேடுங்கன்னு சொன்னார். மந்திரி தான் அதை எடுக்கவே இல்லை, அந்த வைரம் என்கிட்ட இல்லைன்னு மறுத்தப்பையும் அவரோட சட்டப்பையில் தேடி இன்னொரு வைரத்தை காவலர்கள் கண்டுபிடிச்சாங்க. மரண தண்டனைக்கு சாட்சியாக அரண்மனைக்கு முன்னாடி கூடியிருந்த மக்கள்கிட்ட ராஜா பேச ஆரம்பித்தார். இப்போ நான் இவனை நம்பி இந்த நாட்டோட மந்திரியாக நியமித்ததுக்கு இவன் பண்ணியிருக்க காரியம் சரியா, இவனை நாம் என்ன பண்ணலான்னு கேட்டார். மக்கள் பார்த்துட்டு அவரை தான் முதல்ல நீங்கள் தூக்கில் போடணும், இந்த திருடனை இல்லை அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ராஜாவும் உண்மையிலே அதுதான் சரின்னு சொன்னார். மந்திரியை தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவரோட கழுத்தில் கயிறு கட்டப்பட்டு அவர் இறக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சரி, இப்போ சொல்லுங்க, உண்மையை பேசுகிற இந்த திருடனை என்ன செய்யலான்னு மக்கள்கிட்ட கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க? இனி அவனை உங்களோட புதிய மந்திரியாக ஆக்கிடுங்கன்னு சொன்னாங்க மக்கள். ராஜா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். இப்படி அந்த இளம் திருடன் ராஜாவோட மந்திரி ஆயிட்டான். ஆனால் இதோட இந்த கதை முடியலை. அந்த ராஜாவுக்கு தன்னோட முதல் ஆலோசனையாக அந்த திருட சொன்னது என்னன்னா, தூக்கு மேடை மேலே நிற்கிற அந்த மனுஷனை கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு தவறு பண்ணிட்டாரு. நானும் பல தவறுகளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களோட மந்திரி ஆயிட்டேன். என்னோட வாழ்க்கை இனிமே மாறிடும். இனிமே நான் என் வறுமையை மறக்கிறதுக்காக குடிக்க மாட்டேன். நான் இனியும் ஏழையாக இருக்க மாட்டேன். இனியும் நான் சூதாட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பத்துலேருந்து என்னோட வேலை தேச நலனுக்காக நல்ல ஆலோசனைகளை சொல்கிறதா மட்டுமே இருக்கும். நான் பணக்காரனாக போகிறேங்கிறதுனால நான் இனி திருட போகிறதில்ல. நான் உண்மையான ஆலோசனையை மட்டுமே நிச்சயமாக சொல்லுவேன். அந்த உண்மையான ஆலோசனை என்னன்னா, இந்த மந்திரிக்கு அவர் தன்னைத்தானே திருத்திக்கிட்டு வாழ்கிறதுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கப்படணுங்கிறது தான். எனக்கு எப்படி 2வது வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அவர்கிட்ட இருக்கிற பணம், பதவி, மந்திரிக்கான ஆடை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆனால் அவரை ஒரு ஏழை மனுஷனாக உயிரோட வாழ விடுங்கன்னு கேட்டான். அந்த ராஜாவும் மக்களும் இதை ஏற்றுக்கிட்டு அந்த மந்திரியை உயிரோடு விட்டுட்டாங்க. இங்கே உண்மை பேசுகிற மனுஷன் திருடனாகவும் பொய் சொல்கிறவன் மந்திரியாகவும் தெரியலாம். ஆனால் ஒருத்தன் தன்னோட தவறை உணர்ந்து திருந்துறப்ப ஒரே கணத்தில் அவனோட வாழ்க்கையே மாறிடுது. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் தவறு நடக்கும். தவறு செய்கிறத விட தவறை திருத்தாமல் இருக்கிறது தான் பெரிய குற்றம். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா 2வது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்துங்க. கிடைக்கலனாலும் நீங்களே உங்களுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்குங்க. நம்மை மாற்றும் சக்தி நம்மளால் மட்டுமே உருவாக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.